ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், குட் ஆஃப்டர்நூன். இன்றைக்கி டே பார்த்திங்கன்னா பாரதிதாசன் அவங்களுடைய பர்த்டே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அவங்களோட பிறந்தநாளை முன்னிட்டு அவங்கள பற்றின எனக்கு தெரிஞ்ச சில விஷயங்களை உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தென் அவங்கள பற்றி என்னென்னு பார்த்தீங்கன்னா, அவங்களோட சிறப்பு பெயர் என்ன, அவர் எந்த மாதிரி நூல்கள் இயற்றியிருக்காரு, கவிதை நூல்கள் என்ன, நாடக நூல் என்ன, காப்பியம், அவரோட பெயரை பற்றின டீட்டெயில், அவர் எந்த அளவுக்கு ஒரு பகுத்தறிவு கவிஞராக இருந்திருக்காரு, இதெல்லாமே பற்றி அவரை பற்றின சில விஷயங்களை நம்ம தெரிஞ்சுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இன்னைக்கு அவருடைய இயற்பெயர் என்னன்னு பார்த்தீங்கன்னா கனக சுப்ரத்தினம். அவருடைய பெற்றோர் கனகசபை லக்குமி அம்மாள்னு சொல்கிறாங்க. அவருடைய காலம் பார்த்திங்கன்னா 29 ஏப்ரல் 1891 21 ஏப்ரல் 1964 வரைக்கும் அவர் வாழ்ந்திருக்காரு. அவர் எந்த ஊரில் பிறந்திருக்காருன்னு பார்த்தீங்கன்னா வில்லியனூர்னு ஒரு ஊரில் புதுச்சேரி ஸ்டேட்டில் பிறந்திருக்காரு. அவர் ரொம்ப புலமைமிக்க மொழிகள்லாம் கற்றுருக்காரு. அவர் என்னென்ன மொழிகள்லாம் லேர்ன் பண்ணியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா தமிழ், ஃப்ரெஞ்சு, ஆங்கிலம். அவருடைய இதழ் பார்த்திங்கன்னா குயில் என்னும் இலக்கிய இதழை அவர் நடத்தியிருக்காரு. அவர் பன்முகைத்தன்மை கொண்டவராக இருந்திருக்காரு. என்னென்னு பார்த்தீங்கன்னா கவிஞர், இதழாளர், தமிழ் ஆசிரியர் என பன்முக ஆற்றல் கொண்டவர். மேலும் இவர் கவிதை, கதை, கட்டுரை, நாடகம் இதெல்லாமே படிச்சிருக்காரு. பாரதிதாசனோட சிறப்பு பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா பாவேந்தர், புரட்சி கவிஞர், தமிழ்நாட்டின் ராசுல் கம்சதேவ் அப்படின்னு சொல்கிறாங்க. ராசுல் கம்சதேவ் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஊருசிக நாட்டில் இருக்கிற ஒரு அறிஞர். ஸோ இவர் நமக்கு தமிழ்நாட்டுக்கு கிடைச்ச பொக்கிஷம் அப்படின்னு சொல்கிறாங்க. தென் பாரதிதாசன் இயற்றிய நூல்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா குறிஞ்சித்திட்டு, மணிமேகலை வெண்பா, இளைஞர் இலக்கியம் இதெல்லாமே எழுதியிருக்காரு. அவருடைய கவிதை நூல்கள் இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, அழகின் சிரிப்பு, பாண்டியன் பரிசு, தமிழச்சியின் கத்தி, தமிழ் இயக்கம், புரட்சி கவி, இசையமுது இதெல்லாமே அவருடைய கவிதை நூல்கள். நம்ம ஸ்கூல் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஈவன் ஃபஸ்ட் ஸ்டாண்டர்ட்லேருந்து ஒரு +2 வரைக்குமே ஃப்ரீக்வெண்ட்டாக இந்த இருண்ட வீடு, குடும்ப விளக்கு, அழகின் சிரிப்பு, பாண்டியன் பரிசு, தமிழச்சியின் கத்தி இது எல்லாமே நம்ம பார்த்துருப்போம். இவருடைய நாடக நூல் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா சேர தாண்டவம், பிசிராந்தையர் நாடகம். இவருடைய இந்த பிசிராந்தையர் நாடகத்துக்கு பார்த்திங்கன்னா சாகித்ய அகாடமி அவார்டுமே வாங்கியிருக்காரு. இவரோட காப்பியம் பார்த்திங்கன்னா கண்ணகி புரட்சி காப்பியம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது தென் இவருடைய பெயர் காரணம் பார்க்கலாம். பெயர் காரணம் என்னன்னு பார்த்தீங்கன்னா இவரை இப்போ நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சது இவருடைய பாரதிதாசன்கிற இந்த பேர் தான். பட் இவரோட ஒரிஜினல் நேம் கனக சுப்ரத்தினம். இவர் கனக சுப்ரத்தினத்திலேருந்து ஏன் பாரதிதாசன் அப்படின்னு மாற்றிக்கிட்டார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இவர் பாரதியாரின் மீது கொண்ட பற்றின் காரணமாக அவரோட பேரை பாரதிதாசன்னு மாற்றியிருக்காரு. இவர் மேலும் பாரதியாரை சிந்துக்கு தந்தை, செந்தமிழ் தேனி, புதிய அறம்பாட வந்த அறிஞர், மரம் பாட வந்த மறவன் அப்படி எல்லாமே பாரதியாரை இவர் புகழ்ந்திருக்காரு. அதே போல் பாரதியாரை புகழ்ந்தது மட்டும் இல்லாமல் பெரியாரையுமே இவர் புகழ்ந்திருக்காரு. எப்படி புகழ்ந்திருக்காருன்னா அவருடைய கவிதை வடிவில் புகழ்ந்திருக்காரு. அது ஒரு ஃப்ரீக்வெண்ட் லைன் ஒன்று இருக்குது. தொண்டு செய்து படுத்த பழம், தூய தாடி மார்பில் விழும், மண்டை சுரப்பை உலகு தொழும், மனக்குகையில் சிறுத்து எழும் அவர்தான் பெரியார் அப்படின்னு பெரியாரை பாவேந்தர் பாரதிதாசன் புகழ்ந்திருக்காரு. இவருடைய கவிதைகளில் பார்த்திங்கன்னா புரட்சிகரமான கருத்துக்களை சொன்ன கவிதைகள் என்னன்னு பார்த்திங்கன்னா பெண் கல்வி, கைமை பெண் மறுமணம், பொது உடைமை, பகுத்தறிவு இதிலெல்லாம் அவரோட புரட்சிகரமான கருத்துக்களை சொல்லியிருக்காரு. மொழி, இனம், குடியாட்சி உரிமை இதெல்லாமே அவரோட பாடல்களை உறக்க வெளிப்படுத்தினதுனாலேயே இவர் புரட்சி கவிஞர்னுமே சொல்லியிருக்காங்க. தென் புரட்சி கவின்னு இவர் ஒரு நூலுமே எழுதியிருக்காரு. அந்த நூல் பார்த்திங்கன்னா வடமொழியில் எழுதப்பட்ட பில்கணியம் எனும் காவியத்தை தழுவி பாரதிதாசனால் 1937 எழுதியிருக்காரு இந்த புரட்சி கவி அப்படிங்கிற நூலை. தென் இவருக்கு பிசிராந்தையர் நாடகம் நூலுக்கு சாகித்ய அகாதமி விருது கொடுத்தாங்க இல்லையா, 1969 அந்த சாகித்ய அகாதமி விருது இவருக்கு கொடுத்துருக்காங்க. அதே போல் பாவேந்தர் பாரதிதாசனுக்கு அரசு செய்த சிறப்பு என்ன அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா வாழ்வில் செம்மையை செய்பவள் நீயே அப்படிங்கிற இவருடைய தமிழ் வாழ்த்து பாடலை புதுவை கவர்மெண்ட் அவங்களோட தமிழ்தாய் வாழ்த்தாக ஏற்றிருக்காங்க. தென் தமிழக அரசு இவருக்கு திருச்சியில் ஒரு யூனிவர்சிட்டியுமே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க, பாரதிதாசன் யூனிவர்சிட்டி அப்படின்னு சொல்லிட்டு. சிறந்த கவிஞருக்கான பாவேந்தர் விருதுமே தமிழக அரசால் இவருக்கு கொடுத்துருக்காங்க. அதே மாதிரி பாரதிதாசனோட படைப்புகள் பல படைப்புகள் நாட்டுடைமையாக்கியிருக்காங்க. இன்னும் எக்ஸ்ட்ராவாக பாரதிதாசனை பற்றி சொல்லணும் அப்படின்னா
ஃப்ரெஞ்சு மொழியில் அமைந்த தொழிலாளர் ஆக்டெல்லாம் வந்து இவர் தமிழில் வந்து மொழிபெயர்த்து கொடுத்துருக்காரு. அதே மாதிரி பாரதிதாசன் பரம்பரையில் கவிஞர்களுமே நிறைய வந்திருக்காங்க. சுரதா இவங்க எல்லாமே வந்து பாரதிதாசன் பரம்பரையில் வந்த கவிஞர்கள் தான். இது வரைக்கும் நம்ம பார்த்த கவிதை நூல் இல்லாமல் மேலும் இன்னும் சில நூல்களுமே எழுதியிருக்காங்க. அந்த நூல்களுமே என்னென்னு நான் சொல்கிறேன். படித்த பெண்கள், சஞ்சீவி பருவத்தின் சாரல், காதல் நினைவுகள், கழைக்கூத்தியின் காதல், அமைதி, காதலா கடமையா, ராணியன் அல்லது இணையற்ற வீரன், திருக்குறள் உரை, நல்ல தீர்ப்பு, எதிர்பாராத முத்தம், இப்படி எல்லாமே இன்னும் சில நூல்களுமே எழுதியிருக்காங்க. இது எல்லாமே நம்ம தெரிஞ்சுக்கிறது மூலமா லைக் டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம்ஸில் கூட இந்த மாதிரி அவருடைய நூல்கள்லாம் கொடுத்து கேட்கலாம். ஒரு 4 நூல் கொடுத்துட்டு அவர் எழுதாத ஒரு நூலையுமே கொடுத்துட்டு எது இதில் பாரதிதாசன் எழுதாத நூல்கள் அப்படின்னு கேட்கும்போது இதெல்லாமே நமக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அவருடைய சிறப்பு பெயர்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா, புதுவை குயில், இயற்கை கவிஞர், பூக்காட்டு தும்பி, தமிழ் கவி அப்படி எல்லாமே அவருடைய சிறப்பு பெயர்களாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் பாரதிதாசன் பார்த்திங்கன்னா பெண்களுக்கு ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு. அவர் வந்து கற்ற பெண்ணின் குடும்பமே பல்கலைக்கழகமாக மிளிரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ பெண் ஒரு ஃபேமிலியில் ஒரு பொண்ணு எஜுகேட்டடாக இருக்காங்க அப்படின்னா அந்த ஃபேமிலியே வந்து நல்லாயிருக்கும் அப்படிங்கிறது பாரதிதாசனோட ஒரு மிகச்சிறந்த கூற்று. ஸோ பாரதிதாசன் பற்றி எனக்கு தெரிஞ்ச விஷயங்களை நான் உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ இன்னுமே எக்ஸ்ட்ரா உங்களுக்கு தெரியும் அப்படின்னாலுமே கமெண்ட்ஸில் பண்ணுங்கள். ஐ ஆல்சோ லேர்ன் இட். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். யுகா நாலேஜ் ட்ரான்ஸ்ஃபர் அப்படிங்கிற சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி டே டு டே என்ன ஸ்பெஷல் டே, இம்பார்ட்டன்ட் தினங்கள், இதுக்கான வீடியோஸ், அன்னைக்கு டேயில் பிறந்தவங்க இறந்தவங்க இந்த மாதிரி என்ன முக்கியமான ஈவெண்ட் இருந்தாலுமே எனக்கு தெரிஞ்ச யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனை நான் வீடியோவாக உங்கள் கூட ஷேர் பண்ணிக்கிறேன்.